பணபலம், ஆள்பலம், சாதி, மதம், பாரம்பரிய அரசியல் பின்னணின்னு அனைத்தையும் உடைத்த தாவேகாவினுடைய அரசியல் வெற்றி என்னன்னு பார்க்கலாம். மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய இருதுருவ அரசியல் கட்சிகளாயிருந்த திமுக, அதிமுக ரெண்டையுமே வீழ்த்தி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு தமிழக வெற்றி கழகம். பணபலம், ஆள்பலம், சாதி பலம், பாரம்பரிய அரசியல் பின்னணி அப்படின்னு எதுவுமே இல்லாம தாவேகாவினுடைய வெற்றியை சாத்தியமாக்கியிருக்கார் விஜய். தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே தெருவெங்கும் தோரணம் கட்டணும், வரிசையா கார்ல போய் பரப்புரையும் செய்யணும், வீடு வீடா போய் வாக்காளர்கள் காலில் விழுந்து வாக்கு கேட்கணும், ஓட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டு பணம் கொடுத்து வாக்கும் கேட்கணும், கிராமப்புறங்கள்ல ஊருக்கு இவ்வளவு, கோவிலுக்கு இவ்வளவு அப்படின்னு நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய வழக்கமான வாக்கு கேட்பு முறையை எல்லாம் ஓரங்கட்டி விட்டது தாவேகாவினுடைய அரசியல் வெற்றி. விஜய்ங்கிற ஒற்றை மனிதருக்கான தேர்தல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனாலும் விஜய் ரசிகர்களையும் விஜய விரும்பும் ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைச்சு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய பணிகளும் சத்தமில்லாமல் நடந்திருக்கு. தாவேகாவினுடைய தலைவர் விஜய்க்கான அரசியல் வியூகங்களை ஜான் ஆரோக்கியசாமி செய்து கொடுத்தார். ஜான் ஆரோக்கியசாமி இதற்கு முன்னால மும்பையில உத்தவ் தாக்கரே, கர்நாடகாவில் சித்தராமையா, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோருக்கு அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டார். தமிழ்நாட்டில் 2016 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு பாமகவிற்காகவும் 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து இது மாற்றத்திற்கான எளிய மக்களினுடைய புரட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காகவும் வியூக வகுப்பாளராக இயங்கியவர். ஜான் ஆரோக்கியசாமி வகுத்த வியூகத்தை விஜய் ஃபாலோ பண்ணியிருக்காரு. விசிகாவில் இருந்து வந்து தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா தாவேகாங்கிற கட்சியினுடைய பிரச்சார வியூகங்களையும் வகுத்தாரு. அதற்கு ஆதவ் அர்ஜுனாவினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் துணையாக நின்றுச்சு. வேட்பாளர்கள் தேர்வுக்கு விஜய் மக்கள் இயக்கத்துல செயல்பாடு, ரசிகர் மன்ற அனுபவம், பணபலம், சமூக செல்வாக்கு உள்ளிட்டவைகளை முன்வைத்து பிரவீன், ஜெயந்தன் ஆகியோரினுடைய திங்க் பாலிடிக்ஸ்ங்கிற நிறுவனம் செயல்பட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் வித்தியாசமான பின்னணியில இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. விருதுநகர் பொது தொகுதியில இருந்து பட்டியலினத்தை சேர்ந்த செல்வம்ங்கிற சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட முனிரத்னம் ஒரு மாற்றுத்திறனாளி. இது மாதிரி பலரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முத்திரை பதிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை தாவேகா மத்திய மாவட்ட செயலாளர் முகமது பர்வேஸ் விஜய் ரசிகர். விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கொண்டாட்டங்களை நடத்துறவர். விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய சமூக பணிகள், வனவிலங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி சீரமைப்பு, விஜய் படிப்பகம், விலையில்லா மருந்தகம் இதெல்லாத்தையும் அமைச்சவர். வழக்கறிஞரான முகமது பர்வேஸ் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய சார்பில் போட்டியிட்டு புதுக்கோட்டை மாநகராட்சி கவுன்சிலராக வெற்றி பெற்றார். இப்போ அறந்தாங்கி தொகுதியில தாவேகா வேட்பாளராக களமிறங்கி வெற்றியும் பெற்றிருக்காரு. அடுத்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த கமலி விஜய் ரசிகர். தனியார் பள்ளியினுடைய ஆசிரியர். இவரது கணவர் இ-சேவை மையம் நடத்துறாரு. முதுகலை பட்டதாரியான கமலி அவினாசி தொகுதியில மத்திய அமைச்சர் எல் முருகனை தோற்கடிச்சிருக்காங்க. அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதியில தாவேகா வேட்பாளராக போட்டியிட்டு வென்ற இளங்கோவன் தொழில் முறையில புகைப்பட கலைஞர். அவரோட மனைவி மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. சிவகங்கையில 1996 இருந்து 2001 ஆண்டுல திமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நகர்மன்ற உறுப்பினராக இருந்த குழந்தை ராணி நாச்சியார் தாவேகாவில் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினரும் ஆகியிருக்காங்க. குடியாத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிந்து, இசை மற்றும் நடன அகாடமி நடத்திட்டு வர்ற சிந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியிருக்காங்க. தூத்துக்குடி தொகுதியில விஜயனுடைய கல்லூரி நண்பர் ஸ்ரீநாத் வெற்றி பெற்றிருக்காரு. விஜயனுடைய நாணய தீர்ப்புல இருந்து ஜனநாயகன் படம் வரைக்கும் விஜயோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. சந்தானம் நடிப்புல உருவான வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தை இயக்கியவர் தான் இந்த ஸ்ரீநாத். அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதியில தேர்வான வினோத் கண்ணன் ஸ்ரீ மெமெண்டோஸ் அப்படிங்கிற பெயர்ல பரிசு பொருட்கள், வெற்றி கோப்பைகள், பதக்கங்கள் அப்படின்னு விற்பனையகம் நடத்திட்டு வராரு. விற்பனையகம் மற்றும் அலபாபாகஸ் பயிற்சி மையத்தையும் நடத்திட்டு வராரு. கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற அருள் விக்னேஷ் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் நடத்திட்டு வர ஒருத்தராக இருக்காரு.
தஞ்சாவூர்ல விஜய் சரவணன். விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக மக்கள் பணி செஞ்சவர். மேடை பேச்சு மூலமாக பிரபலமும் ஆனவர். விலையில்லா விருந்தகம் நடத்தி மக்களினுடைய கவனத்தை ஈர்த்துட்டு வந்தார். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில வெற்றி பெற்றுள்ள சம்பத்குமார் நெய் வியாபாரம் செய்யற நபர். கிணத்துக்கடவு தொகுதியில சிசிடிவி கேமரா விற்பனையகம் நடத்தி வர்றாரு விக்னேஷ். இவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பெரிய தொகுதியான கவுண்டம்பாளையம் தொகுதியில கனிமொழி சந்தோஷ் வெற்றி பெற்றிருக்காங்க. சட்டம், பிசியோதெரபி, ஜோதிடம் படிச்சிருக்கிற கனிமொழி டைல்ஸ் மற்றும் கிரானைட் தொழில் செஞ்சுட்டு வராங்க. பிசியோதெரபி, மருத்துவம், வாஸ்து நிபுணர், ஜோதிட ஆலோசகர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவராகவும் இருக்காரு. சோஷியல் மீடியாவில் அவங்களுக்குன்னு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்களும் வச்சிருக்காங்க. அடுத்து பவானிசாகர் தொகுதியில் வென்ற தமிழ்ச்செல்வி. நெல்லையில ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவிஞனுடைய உறவினர். விருப்ப ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர். தமிழ் பியூட்டி சலூன் அப்படிங்கிற பேர்ல அழகு நிலையம் நடத்திட்டு வர்றாங்க. ராதாபுரம் தொகுதியில வெற்றி பெற்ற சதீஷ் கிறிஸ்டோபர். தென் மாவட்டங்களுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்திய ஒரு மருத்துவர். இப்படி தனி சிறப்புகளோடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களாக தமிழ்நாட்டினுடைய 17வது பேரவையை அலங்கரிக்க போறவங்க தான் இவங்க எல்லாம். மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது.